வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் வேலையில்லா திண்டாட்டத்தின் சதவிகிதம் குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். 13,600 கோடி ரூபாய்க்கான புதுச்சேரி பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வரும் 12ஆம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய அரசு யார் மீதும் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கோரியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் இன்று காலை துவங்கியது. ஆண்டின் முதலாவது கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உரையுடன் கூட்டம் துவங்கியது. சட்டப்பேரவையில் தமிழில் உரையாற்றிய திரு கைலாஷ்நாதன், புதுச்சேரியில் வேலையில்லா திண்டாட்டம் 6.7% 4.3% குறைந்துள்ளது என்றார். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 21,772 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், குழந்தைகள், இளைஞர்கள், முதியோர் என அனைவருக்குமான திட்டங்கள் புதுவை அரசால் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் மேலும் உரையாற்றுகையில், அரசின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டதுடன் புதுச்சேரி பல்வேறு பகுதிகளையும், குறிப்பாக காரைக்கால், மாகி, ஏனாம் என்ற பகுதிகளையும் நான் பார்வையிட்டேன். இந்த பயணத்தின் போது முக்கியமான திட்டங்களை ஆய்வு செய்தேன். வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக மேற்கொண்டு மாண்புமிகு அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்களின் சிறப்பான பணிகளுக்காக எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அறிந்தவரை புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான் மாணவர்கள், முதியோர்கள், டிஃபரன்ட்லி ஏபிள்ட், வீக்கர் செக்ஷன் உட்பட்ட மக்கள் அனைவரும் அரசின் சமூக நலத்திட்டங்களின் மூலமாக பயன்பெறுகிறார்கள். ராஜீவ்காந்தி ஸ்கொயரில் இருந்து இந்திரா காந்தி ஸ்கொயர் வரைக்கும் எலிவேட்டட் காரிடார் அமைக்கவும், கடலூர் சாலையை 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு அகல்படுத்தி மேம்படுத்தவும் 1000 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவதற்காக புதுச்சேரி அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வரும் நிதியாண்டில் எலிவேட்டட் காரிடார் பணி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்து உள்ளது. முன்னதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தமது உரையின் போது அண்மையில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் 13,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் இன்று காலை துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு பின்னர் பேரவையின் அலுவல் ஆய்வுக் கூட்டம் பேரவைத் தலைவர் திரு செல்வம் தலைமையில் நடைபெற்றது. நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வரும் 12ஆம் தேதி 13,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என்று அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு திரு செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், அலுவல் ஆய்வு குழுவின் முடிவின்படி சட்டப்பேரவையானது 27/3/2025 வரை உள்ள அலுவலக நாட்களில் நடைபெறுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. 12/3/2025 காலை 9:30 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் மாநில நிதி அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். காகிதமில்லா பட்ஜெட் கவர்னருடைய உரை முழுவதுமாக அந்த கணினியில ஏற்றப்பட்டு விட்டது. முதலமைச்சர் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர்களும், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு பக்கங்களையும் கணினி மூலமாக தான் பார்த்தாங்க. தொடர்ந்து காகிதமில்லா முறைக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சட்டமன்ற பயிற்சி கொடுக்கல. நாம 54வது தேசிய பாதுகாப்பு வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் மார்ச் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தேசிய பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு துறைகளில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை உணர்த்தும் வகையில் இந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய முக்கிய காரணங்களான பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை முன்னிலைப்படுத்தி இந்த ஆண்டுக்கான தேசிய பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AAR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மொரீஷியஸ் செல்கிறார். நாளை மறுநாள் 12ஆம் தேதி மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் நடைபெறும் அந்நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார். இந்தியாவின் ராணுவ அணிவகுப்பு குழு ஒன்றும், கடற்படையின் கப்பல் ஒன்றும், ஆகாஷ் கங்கா வான்வழி சாகச குழு ஒன்றும் மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கின்றன. சென்ற 2015ஆம் ஆண்டும் அந்நாட்டு தேசிய தின கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை விருந்தினராக பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் பகுதி இன்று காலை தொடங்கியது. இன்று தொடங்கி வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை 20 அமர்வுகளாக இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது வங்கிகள் சட்ட மசோதா, ரயில்வே மசோதா, கப்பல் போக்குவரத்து மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் மீதான விவாதங்களும், நிதி ஒதுக்கீடு கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்புகளும் நடைபெற உள்ளன. நாட்டின் 80% அதிகமான கிராமப்புற வீடுகளுக்கு ஜல் ஜீவன் இயக்க திட்டத்தின் கீழ் குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் தெரிவித்துள்ளார். இன்று மாநிலங்களவையில் துணை கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து பேசுகையில் இவ்வாறு தெரிவித்த அமைச்சர், 2019ஆம் ஆண்டு 19% கிராமப்புற வீடுகளுக்கு மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் கணக்கீட்டின்படி ஜல் ஜீவன் இயக்கத்தினால் நீரினால் பரவும் நோய்களால் தாக்கப்படாமல் சுமார் 4 லட்சம் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு யார் மீதும் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு பிரதான், மத்திய அரசின் கொள்கையை ஏற்றால் தமிழ்நாட்டிற்கான PMST நிதியை வழங்க தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளாலும் பஞ்சாப் மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் PMST மற்றும் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசுதான் இவ்விஷயத்தில் அரசியல் செய்வதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். இன்று பூஜ்ய நேரத்தின் போது மக்களவையில் இது குறித்து பேசிய திரு ராகுல் காந்தி, அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வாக்காளர் பட்டியல் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்தார். பூஜ்ய நேரத்தின் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் திரு சௌகத்தா ராய் இரட்டை வாக்காளர் அடையாள எண்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். சாலை கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பொருட்களுக்கான உற்பத்தி செலவை குறைக்க முடியும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தொழிற்சாலைகளும் நுகர்வோரும் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் நடைபெற்ற சோப்பு, சலவை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் குறித்த 7வது சர்வதேச மாநாட்டில் பேசும்போது இவ்வாறு தெரிவித்த திரு நிதின் கட்கரி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் இதனால் பயனடையும் என்று கூறினார். தொழிற்சாலைகள் உற்பத்தி செலவை குறைத்து தரமான பொருட்களை வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தூய்மையான எதிர்காலம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாடு அரசு பிரதிநிதிகள், தொழிற்சாலை தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகளிடையே உறவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகளை வழங்கும். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் BA B.Ed மற்றும் BSc B.Ed ஒருங்கிணைந்த 4 வருட இளங்கலை ஆசிரியர் கல்வி பாடத் திட்டங்களில் பயில விரும்பும் மாணவர்கள் இம்மாதம் 16ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும். இந்த படிப்புகளில் சேர தேவையான குறைந்தபட்ச கல்வித் தகுதி உள்ளிட்ட விவரங்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் வேலையில்லா திண்டாட்டத்தின் சதவிகிதம் குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். 13,600 கோடி ரூபாய்க்கான புதுச்சேரி பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வரும் 12ஆம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய அரசு யார் மீதும் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்.
வாக்காளர் பட்டியல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கோரியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.